இப்ப ராகுல் காந்தி இது அரசியலா பார்க்கிற போது தமிழகத்தில் நீட் எதிர்ப்பு மனநிலை இருந்தது, சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் நிறைவேற்றணும். இப்போ ராகுல் காந்தி இது குறித்து நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றார். 24 லட்சம் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேச போகிறார். அப்படின்னா இது ஒரு தேசிய கவனம் பெற்றிருக்கிறதா? தேசிய அளவில் நீட் தேர்வு பற்றிய என்ன இனி மதிப்பீடுகள்லாம் உருவாகும்னு நினைக்கிறீங்க சுமந்த்? இந்த தேர்வு அப்படிங்கிறது சரியான முறையில் நடத்தப்படவில்லை. அதுதான் அடிப்படை. இது ஸோ நீட் அவசியமா வேண்டாமா என்பதை தாண்டி எந்த ஒரு தேர்வும் நடத்தப்பட்டால் அது சரியாக நடத்தப்பட வேண்டும். இதுல 3-4 பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. முதல்ல பேப்பர் லீக் ஆச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதுவும் உச்ச நீதிமன்றத்துக்கு மாணவர்கள் சென்று இது பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. ரெண்டாவது, ஐயா சொன்னது போல 67 பேர், அந்த 67 பேர் டாப் மார்க் வாங்குறதுல ஒருத்தர் டெல்லியில, 2 பேரு சென்னையில, 3 பேர் பெங்களூர்ல இல்ல, 8 பேர் அதுல ஹரியானால ஒரே சென்டர்ல உட்கார்ந்துருக்காங்க. அது நிச்சயமா ஒரு கேள்விக்குறியை எழுப்பும் இல்லையா? இன்னொரு விஷயம், இது அதை விட சூப்பர். இப்போ என்னன்னா, உங்களுக்கு தெரியும், இப்ப யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் டாப் ரேங்க் வாங்குறாங்களோ இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்குல்ல, கோச்சிங் இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போய் காசு கொடுத்து எங்க மாணவர்னு ஆக்கிப்பாங்க. பேப்பர்ல எல்லாம் பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, ஆல் இண்டியா 1, ஆல் இண்டியா 2 எல்லாம் எங்க ஆளுங்க அப்படின்னு அவங்க போட்டுப்பாங்க. இதுல என்னன்னா, இந்த 67 பேர்ல இந்த 8 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஹரியானால ஒரே சென்டர்ல உட்கார்ந்து 720க்கு 720 வாங்கினவங்க, அதுல 6 பேர் எந்த கோச்சிங் சென்டரும் கிளைம் பண்ணல. எந்த ஒரு கோச்சிங் சென்டரையும் இந்த 6 பேர் கிளைம் பண்ணல. இந்த 6 பேருக்கும் செகண்ட் நேம், சர்நேமே கிடையாது. அக்ஷய், குஷ்பு அப்படின்னு சிங்கிள் நேம். இந்த 6 பேர் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கி இருக்கிறவங்கல அந்த 8 பேர் ஒரே சென்டர்ல, அதுல 6 பேரை எந்த கோச்சிங் சென்டரும் எங்க மாணவர்னு சொல்லல. அவங்களோட கம்மியா வாங்கினவங்க எல்லாம் கோச்சிங் சென்டர் எடுத்து எங்க மாணவர்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக இந்த சந்தேகம் அப்படிங்கறது, ஒருவேளை வீட்டிலேயே தனியா படிச்சிருக்கலாம் இல்லையா, எந்த கோச்சிங் சென்டர் உதவி இல்லாம படிச்சு மதிப்பெண் வாங்கிருக்கலாம் இல்லையா? அந்த 67 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 67 பேர்ல நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள போய் அப்படியே பிடிச்சு அவங்களுக்கு ஏதாவது உங்க ஃபியூச்சர் எஜுகேஷன் நாங்க ஸ்பான்சர் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுத்து அவங்கள எங்க மாணவர்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. வருஷக்கணக்கா நடந்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போ இந்த 6 பேரை ஏன் யாரும் கிளைம் பண்ணல? 720 on 720 என்ன காரணமா இருக்கும்னு சந்தேகிக்கிறீங்க சுமந்த்? இல்ல, எனக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கு நாளைக்கு ஒரு வேளை இதுல ஏதேனும் ஒரு பித்தலாட்டம் நடந்திருக்கிறது என்று வெளியே வந்தால் அவர்களுடைய பெயர் கெட்டு போயிடுமோங்கிறதுக்காக அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதுதான் என்னுடைய திங்கிங். செகண்ட், ஏன் இந்த 6 பேருக்கும் சர்நேமே இல்ல? ஒரு இனிஷியல் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு 2 பேர் இருக்கும் இல்லையா அதே சென்டர்ல. பாருங்க, சௌரவ், திவ்யான்ஷ் இப்படிதான் வருது, சிங்கிள் நேமா இருக்கு. சோ சந்தேகம் எழுப்பக்கூடிய வகையில் பல விஷயங்கள் இருக்குது. இந்த கிரேஸ் மார்க்குக்கு வருவோம். 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கிறாங்க. இந்த 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிரேஸ் மார்க்னா சரி, ஒரு 2 மார்க் கொடுத்தாங்க, 3 மார்க் கொடுத்தாங்க, ஓகே, சம்திங். அதுவே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் 2 மார்க் 3 மார்க்ல வாய்ப்பை இழப்பாங்க. இதுல என்னன்னா, இன்னைக்கு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துல சொல்றாரு, சிலருக்கு 60 மார்க் 70 மார்க் கொடுத்திருக்காங்க. என்ன அடிப்படையில ஒரு மாணவருக்கு 70, உங்களுக்கு 23 லட்சம் மாணவர்களோ என்னமோ எழுதும் போது ஒரே மார்க் வித்தியாசத்திலேயே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள். ஆனா சுமந்த், நீட் தேர்வு நடத்துற அந்த தேசிய முகமை சொல்றது இது 24 லட்சம் மாணவர்கள் பிரச்சனை இல்ல, ஒரு 1600 பேருக்கு பிரச்சனை இருந்தது, அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம், வேற எங்கேயும் எந்த தவறும் நடக்கல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், உச்சநீதிமன்றம் இந்த கவுன்சிலிங்க்கு தடை விதிக்கல. முதல்ல தடை விதிச்சிருக்கணும். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த தேர்வு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சிபிஐ என்கொயரி நடக்கணும். இதுல எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க குழு வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ இதுல என்னன்னா, சஸ்பிஷன்
இஸ் ஆஃப் கிரிமினல் மிஸ்காண்டக்ட். இப்போ கிரேஸ் மார்க் மட்டும் தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்க குழு வைக்கலாம். பட் கிரேஸ் மார்க் மட்டும் பிரச்சனை இல்லையே, 67 பேர் எப்படி வாங்குறாங்க இது வரைக்கும், சரித்திரத்திலேயே இந்த எக்ஸாம்ல வாங்காதவங்க. இல்ல மெயின் பாயிண்ட் என்னன்னா ரெண்டு விஷயம். இதற்கு ஒரு முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும், குழு அமைத்து அல்ல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், சிபிஐ மூலமாகவோ இல்லை வேற ஒரு ஏஜென்சி மூலமாகவோ ஒரு விசாரணை. நீங்க சிபிஐ அளவுக்குன்னா பிரச்சனை அதை விட பெரிதா இருக்கு, முறைகேடு பெரிய அளவுல இருக்குன்றீங்க. மாணவர்கள் தங்க உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். இதுக்கு போய் நீங்க என்கொயரி பண்ணாம வேற எதுக்குங்க பண்ண போறீங்க? 70 மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்கன்னா என்ன அடிப்படையில நீங்க கொடுத்தீங்க? பேசலாம் சுமன், காத்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.